Hello viewers, welcome to Dharani Krishn's Easy Diet. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெந்தயத்தை பற்றி, fenugreek seeds. இது எவ்வளோ முக்கியம், நம்மளோட அஞ்சரை பொட்டியில் இது இருக்குது. வெந்தயங்கிறது நம்ம தாளிக்கிறோம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம். பட் இது எவ்வளோ முக்கியம், இது எவ்வளோ ஹெல்த்தி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி மாவு நம்ம செய்கிறோம், இல்லை தோசை மாவு செய்கிறோன்னா கூட அந்த மாவில் நம்ம வெந்தயம் போட்டு ஊற வச்சுடுவோம். அண்ட் அது அந்த இட்லியை நல்லா உபருக்கு கூட ஹெல்ப் பண்ணும். ஸோ வெந்தயத்தில் என்னெல்லாம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வெரி குட் ஃபைபர் இருக்குது. அதில் போத் இன்சால்யூபிள் ஃபைபரும் இருக்குது, சால்யூபிள் ஃபைபரும் இருக்குது. இது ரெண்டுமே ஹெல்த்தி. ஏன்னா இது இன்சால்யூபிள் ஃபைபர் கான்ஸ்டிபேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுது. இது பிளட் குளுக்கோஸ் கண்ட்ரோலுக்கு ஹெல்ப் பண்ணுது. சால்யூபிள் ஃபைபர் இது லிப்பிட் கண்ட்ரோல் அண்ட் ஈவன் பிளட் சுகர் கண்ட்ரோல் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த விஷயம் ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய இதில் இருக்கிற விஷயங்கள் நம்மளுக்கு குளுக்கோஸ் கண்ட்ரோலுக்கு ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ரொம்ப வருஷம் முன்னாடி CFTRIயும் அவங்களும் சேர்ந்து ஒரு ரிசர்ச் பண்ணி ஆல்மோஸ்ட் 15 to 30 grams ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இது ரொம்ப நல்லது. இது பிளட் சுகர் கண்ட்ரோலுக்கு நல்லது. பட் என்ன ப்ராப்ளம்னா நம்ம 50 கிராம் இல்லை 100 கிராம் நம்ம வாங்கி ஒரு மாதத்துக்கே வச்சுக்கிறோம். ஸோ அந்த அளவு தான் நம்ம உடம்பு வெந்தயத்துக்கு அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. சடனாக நம்ம 15 கிராம் ஒரு நாளைக்கு எடுத்தால் இதில் டயரியா, நாசியா, வாமிட்டிங், இன்டைஜஷன் எல்லா ப்ராப்ளமும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அளவுக்கு மீறி எடுக்க முடியாது. சிறிய அளவு அதை ஏற்ற முடியும். ஸோ நீங்கள் எப்போ இட்லி தோசை மாவு பண்ணுறீங்களோ அதில் போடலாம். காரக்குழம்பு, சாம்பார் அதில் ஒரு அரை டீஸ்பூன் போட்டு தாளிக்கலாம். இதை தவிர பார்த்திங்கன்னா வெந்தயத்தை ஊற வச்சுட்டு 1 டீஸ்பூன் ஓவர் நைட் அதை தண்ணியோட அப்படியே குடிச்சிடுறது. இல்லை கடித்து சாப்பிட முடியும்னா எனக்கு கொஞ்சம் கசக்கும். அது பண்ணிங்கன்னா இது டயபெட்டிக் ஹெல்த்து, கொலஸ்ட்ரால் ஹெல்த்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வெந்தயங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். இப்போ இன்னொரு விதமாக கூட பண்ணலாம். வெந்தயத்தை ரோஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு பவுடராக பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த 3 உணவுலேயும் காலை உணவு, மதிய உணவு, நைட் உணவு இதில் எதில் வேணால் நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் பவுடர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நல்லது. இது நம்மளுக்கு இந்த எல்லா விஷயத்துக்குமே ஹெல்ப் ஆகும். பட் ரோஸ்ட் பண்ணி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அப்படியே நீங்கள் அரைச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி ரொம்ப நாள் நிற்காது. அண்ட் ரோஸ்டிங்கில் அதோட ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஒன்றும், அதாவது ஹெல்த் வராத இருக்கிற அந்த விஷயம் வெந்தயத்துலேருந்து போயிடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணால் இதில் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா காலையில் வெறும் ஏதாவது ஒரு ஜூஸ் குடிக்கிறாங்க. வெத்தலை ஜூஸ், இல்லை துளசி ஜூஸ், இல்லை இது ரெண்டையும் அரைச்சி, இல்லை கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு ஒரு ஜூஸ் மாதிரி குடிக்கிறாங்க. அதில் கூட அந்த அரை டீஸ்பூன் வெந்தய பவுடரை போட்டு குடிச்சிடலாம். இதில் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கிறதுனால நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலாம். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம எப்படி பச்சை பயிரை முளை கட்டுறோம் அந்த மாதிரி வெந்தயத்தை முளை கட்டுறாங்க. முளை கட்டி அதை கூட சாலடில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு சாப்பிட்றாங்க. இது கூட நல்ல விஷயந்தான். இது நல்லாவே முளைக்கட்டும், ஈஸியாக வளரும். அண்ட் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ வெந்தயத்தை போட்டு இந்த மாதிரி சப்பாத்தியில் போடுறாங்க, பராட்டாவில் போடுறாங்க, தேப்லாவில் போடுறாங்க. அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா வெந்தயம் எல்லாத்துலேயுமே நம்ம தாளிக்கிறதுலேயும் போடலாம். பவுடராக பண்ணால் கொஞ்சம் கசக்கும். பட் எல்லாத்துக்கும் நடுவில் போட்டோங்கன்னா அந்த அளவு தோணாது. அண்ட் அரை டீஸ்பூன் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக மோரோ இல்லை இந்த மாதிரி ஜூஸ் ஏதாவது இந்த மாதிரி வெத்தலை ஜூஸ், துளசி ஜூஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியவே போகிறதில்ல. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா த்ரூ டைம் நம்மளுக்கு ஹெல்ப் நிறையா இருக்குது. இப்போ டைஜஷன், சில பேருக்கு வயிறு கட்டிடுச்சு, சுத்தமாக டைஜஸ்டே ஆகலை அப்படின்னா 1 டீஸ்பூன் வெந்தயத்தை ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு இதை தயிரில் போட்டு அப்படியே சாப்பிட்டுடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம். முடிஞ்சால் கடித்து சாப்பிடுங்க, கொஞ்சம் கசக்கும். ஆனால் இது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா.
பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் ப்ராப்ளம் டைஜஷன் எப்படி வந்து வயரில் ஒரு டைஜஸ்டே ஆகாத இருக்கோ அதை வந்து அது தவிர்த்துரும். அது ஃபுல்லாகவே அந்த டைஜஷனை கொண்டுரும். ஸோ இந்த மாதிரி டைஜஷனுக்கும் யூஸ்ஃபுல் வந்து உங்களுக்கு ஆன்டி டயபெட்டிக். ஸோ ப்ரீ டயபெட்டிஸில் இருக்கிறவங்களாம் இதை ரெகுலராக எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்க டயபெட்டிஸ் வரலும் போகிறத தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க எடுத்தாங்கன்னா சுகர் கண்ட்ரோலுக்கு ஹெல்ப் ஆகும். யாருக்கு வந்து கொலஸ்ட்ரால் இந்த எல்டிஎல் விஎல்டிஎல்லாம் ஜாஸ்தியாக இருக்கோ இவங்க கூட 1 டீஸ்பூன் ஒரு நாளைக்கு ஊற வச்சு எடுத்தாங்கன்னா இவங்களுக்கு பெனிஃபிட் நிறையா இருக்குது. இந்த பவுடரை ரோஸ்ட் பண்ணி எதில் வேணால் போட்டிங்கன்னா அதுலேயும் பெனிஃபிட் இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.